ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபிஸ்க்கான ஸ்பின்னர் டாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பேபிஸ்க்கு இல்லை, நீங்கள் கிட்ஸ்க்குமே வாங்கி கொடுக்கலாம். இந்த ஸ்பின்னர் டாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அடல்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து அது பேபிஸ்க்கும் வந்துருச்சு. இது வந்து ஒரு சூப்பர்பான டாய் தான். மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா அந்த ஸ்பின்னர் டாய்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். பேபிஸை நீங்கள் வெளியே எங்கேயாவது காரில் ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்போ வந்துட்டு இது செக்ஷன் டைப்புங்கனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்கள என்டர்டெயின் பண்ண முடியும் பேபிஸை. இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தா அதை விட மீஷோவில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓவராலாக 420 ருபீஸ் வந்துச்சு. 420 ருபீஸ்க்கு இது வந்துட்டு செம ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அதனோட சைஸுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. 3 டாய் வரும், ஸ்பின்னர் டாய்ஸ் வரும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை தீமில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஹனிபீ தீமில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடி பக் தீமில் இருக்கும். இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்ஸை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு எது பபுள் ட்ராப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. பட் ஆனால் ஒரு கார்ட்போர்டில் வந்துட்டு இது கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பெருசாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. டேமேஜ் ஆகாமல் நீட்டாகவே வந்துருந்துச்சு. கலர் கோட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட் கலர் அப்படிங்கிறனால பேபிஸ்க்கு வந்து நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். எதுவும் பெயிண்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வர மாதிரியும் இல்லை, நீட்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கலரை பற்றி பேசும்போது இது வந்துட்டு 5/5 கொடுக்கலாம் கலருக்கு. மெட்டீரியலோட குவாலிட்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 5/5 கொடுக்கலாம். இது செக்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95% ஓகே. ஒரு 5 சில பிளேஸில் வந்து ஒழுங்காக செக்ஷன் ஆகாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. மற்றபடி ஓகே, 95% ஓகே தான், நல்லாவே செக்ஷன் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, வுட்டாக இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். கொஞ்சம் சர்ஃபேஸ் இதாக இல்லைனா இந்த செக்ஷன் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. அது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி குவாலிட்டியெல்லாம் செம. ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு 4.5 கொடுக்கலாம் 5 ஸ்டாருக்கு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் வந்துச்சு. அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடல் சவுண்ட்ஸும் வரும். அதாவது அந்த க்ரீன் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த டாய்க்கு சென்டரில் பால் மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த குட்டி பால்குள்ளே சின்ன சின்ன பீட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்லா வந்து சவுண்ட்ஸ் கேட்கும். நான் அதனோட அதாவது கிளிப்பை வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் வந்துட்டு நமக்கு நல்லா ஷேக் பண்ணும்போது இன்னுமே சவுண்டு வந்துட்டு நல்லாவே கேட்கும். இது வந்து எப்பப்போலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிஸை காரில் எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேபிஸ் எல்லாம் கீழே தவள ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஃபஸ்ட்டு கமுந்து படுத்தோடனே இந்த டாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கமுந்து படுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பொருளோ ஏதாவது வச்சு டைல்ஸ்லேயோ நீங்கள் கீழே வந்து இதை வந்து சக் பண்ணி வச்சுட்டிங்க, அது சக்ஷன் மூலிமா இதை வந்து ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இது நீங்கள் ஸ்பின் பண்ணி விடும்போது அதை வந்து அவங்க கலரும் சரி, இது ஸ்பின் ஆகிறத பார்த்தும் சரி, அவங்க இது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணி முன்னாடி வருவாங்க. அவங்க வந்து தவழ்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிமுலேட் பண்ணும் பேபிஸ் இதை வந்து எடுத்து இது பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் பேபிஸ் கிட்ட வச்சுட்டு இது நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க கவுந்து படுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போதும் சாப்பாடு கொடுக்குறீங்க, பேபிஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதாவது லிக்விட் ஐட்டம் 7th மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற டேபிளில் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபீடிங் சேரில் வந்துட்டு இந்த செக்ஷன் டாயை வந்து வச்சுட்டு நல்லா வந்துட்டு அவங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்டே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபுட் கொடுக்கலாம், அவங்க சாப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரொம்ப டாய்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அப்படி கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க அதையே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே குக் பண்ணும்போது பேபிஸ் வந்து கிட்டேயே வச்சுக்கோங்க. கிட்டேயே வச்சுக்கிட்டு அவங்களும் அந்த ஃபுட்டில் வந்துட்டு பார்க்கணும். அதே மாதிரி சாப்பிடும்போது மேக்ஸிமம் வந்து கையில் சாப்பிட பேபிஸ் அலோவ் பண்ணுங்கள். ஸ்பூன் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரெல்லாம் ஃபீல் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதனோட பை லிங்க் வந்துட்டு
நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா மறக்காமல் போய் பை பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டாய்ஸ் ரிலேட்டட், பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ், நியூ மாம் குக்கிங், இந்த மாதிரி அவங்களோட மெமரிஸ், நியூ மாமோட மெமரிஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலுக்குள்ளே போய் வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.